ஒரு முழுமை அடைகிறோம். வட இந்தியா ஊழியம் ஒரு கஷ்டமா இருந்தாலும் அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றப்போ ஒரு முழுமை அடைகிறோம். உபதிரவத்தில் ஒரு முழுமை இருக்கிறது என்பது நீங்கள் அறியாதது அல்ல, பைபிள் இருக்குது. இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகளே அல்ல. உபதிரவம் ஒரு முழுமை உண்டாகும். எப்படி ஒரு தாய் குழந்தை பெறுவதற்கு முன்னாடி வேதனைப்படுகிறார்கள், ஆனால் பெற்ற பிறகு முழுமை அடைகிறார்கள். நான் ஒரு குழந்தை பெற்றெடுத்தேன், அதுவும் அந்த பிரசவம் முடியத்துக்குள்ள அவங்களுக்குள்ள ஒரு திருப்தி வந்துடும் இல்ல. ஒரு தாய் என்கிற ஒரு கணத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். அதே போல்தான் ஒரு பையன் சுத்திக்கிட்டு கிடப்பான், கல்யாணம் ஆன பிறகு பாருங்க அவன் மாப்பிள்ளை ஆகிடுவார், மதிப்பா இருப்பார், வருவார் கண்ணியமா, நமக்கு ஒரு குடும்பம் இருக்குது, ஒழுங்கா இருக்கணும். உபத்திரவம் நம்மை முழுமையாக்குகிறது. தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அது ஒரு ட்ராக். ஊழியத்தில் வருகிற உபத்திரவம் இன்னும் நல்லது. அதுல இந்த முறை எங்களுக்கு நேரிட்ட ஒரு உபத்திரவம் என்னன்னா, ஒரு எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு இடத்துல ஊழியத்தை முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போகணும். ஃபாசில்கா அப்படின்னு ஒரு இடம், மேப்ல பாருங்க, இந்த லெஃப்ட் சைடு மேல பாகிஸ்தான் பார்டர்ல வரும் ஃபாசில்கா அப்படி, ஃபரோஸ்பூர் ஃபாசில்கா அப்படிலாம் வரும். பஸ்லையோ இல்லை டாக்ஸியை பிடிச்சி ஏற்றி விட்டா நாங்கள் பைசா கொடுத்து போய் சேர போகிறோம். அந்த பாஸ்டர்ஸுக்கு என்ன பண்ணாங்க, 2 பேரும் 2 மோட்டார் சைக்கிளில் எங்களை ஏற்றிக்கிட்டாங்க. நான் ஒரு மோட்டார் சைக்கிள், என் மனைவி ஒரு மோட்டார் சைக்கிள். இதில் இன்னொன்று, என் மனைவி சூட் கேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதை தூக்கி என் மேலே வச்சுட்டாங்க. ஏன் சூட் கேஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதை தூக்கி என் மனைவி மோட்டார் சைக்கிள் அவங்க மேலே வைக்கல, பாஸ்டருக்கு முன்னாடி மோட்டார் சைக்கிள் வச்சுக்கிட்டாரு. இவங்களால முடியாதுன்ட்டு, ஏன்னா பேலன்ஸ் ஒன் சைடு உட்காரதுனால பேலன்ஸ் கிடைக்காது. நான் 2 பக்கம் கால் போட்டு வாங்க, நல்லா அழகாக வச்சுக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறாங்க. how many kilometers பாஸ்டர்ன்ற 45 கிலோமீட்டர்ஸ் மோட்டார் சைக்கிள். இந்த வயசான காலத்தில் 67 வயசு ஆகுமா இப்போ, நீங்கள் பார்த்து அப்படி தெரியலன்னு சொல்லுங்க. நானா என் மனைவி எப்படி, நம்ம பரவாயில்ல எப்படியும் சமாளிச்சுக்கலாம், இது எப்படி வருதுன்னு. இவ்வளோ மோட்டார் சைக்கிள் ஏற்றின பிறகு நான் ஒரு இடத்துல தான் ஒரு முறை தான் பார்த்தேன். அப்படி மின்னாது அந்த மாதிரி கிராஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போய் 1.5 மணி நேரம் கழிச்சு, இல்லை அவங்களுக்கு தமிழ் தெரியும், எனக்கு ஹிந்தி தெரியும், இடையில இங்கிலீஷ் தான், அவங்களுக்கு அவ்வளோவும் தெரியல. அதுவும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எப்படி கொண்டு வந்து சேர்த்தாரு. அந்த ஒரு காரியம் தான் எங்களுக்கு வந்த உபதிரவமே வட இந்தியா ஊழியத்தில். அதுக்கு பிறகு ட்ரெயின் வந்தது, பிடிச்சி ஃபாசில்கான்னு ஒரு இடம், அங்கே கார்லேயே வந்து எங்களை பத்திரமா, எவ்வளோ அதான் துன்பத்துக்கு பிறகு ஒரு இன்பம். கார்லேயே வந்து அந்த பாஸ்டர் கூட்டு 3 நாள் ரொம்ப சொகுசு, நல்லா ரெஸ்ட்டு. அந்த பெட்டை பார்த்தாவே தூக்கம் வரும், அப்படி ஒரு நல்ல பெட்டு, ஃபாரின் மாதிரி. வட இந்தியாவில் சில வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க, பிரைஸ்ல அல்லேலூயா. நல்லா ஊழியம் செய்துட்டு என்னன்னா, இந்த முறை தான் போகிறப்ப வர்றப்ப ஏசி டிக்கெட் புக் பண்ணோம். 2nd கிளாஸ் பர்த்து போட்டுருவோம். இந்த முறை தான் சிலர் சொன்னாங்க ஐடியா, ஐயா வயசாகிட்டே போகுது, 3rd ஏசியாவது போட்டுங்க, கொஞ்சம் நிம்மதியாக போய் சேருவீங்க அப்படின்னு. இது ஒன்று, ஏன்னா பைசா கொஞ்சம் அதிகம். சரி பரவாயில்ல, போனால் போகுது. நான் ஒண்டியே போனால் எம்ஜிஆர் மாதிரி ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பேன். இந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் கூட நான் போயிடுவேன். சரி கூட மனைவி வராங்களா, அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் தான் ஏசி புக் பண்ணால், இன்றைக்கி நைட்டு ட்ரெயின் ஏற போகிறோம்னா காலையில் மெசேஜ் வருது, 3rd ஏசி இல்லை உங்களுக்கு, அதுக்கு பதிலாக 2nd ஏசி கொடுத்துட்டோம், நோ நீட் டு பே எக்ஸ்ட்ரா மணி. பிரைஸ்ல நல்லதுயா. ஒருத்தருக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டி இருக்க வேண்டியது, அவங்க இலவசமாக 3rd கிளாஸ் ஏசியிலேருந்து எங்களுக்கு 2nd கிளாஸ் போட்டாங்க. ஒரே குஷி ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க, அமைதியாக. அப்போ தான் நாங்கள் அனுபவிக்கிறோம் அமைதியாக. எந்த சத்தம் பட்டாணி முருகே அந்த சண்டெல்லாம் கேட்காது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. 2 நாள் போய் சேர்ந்தோம். வர்றப்போ ஸ்பீடு ட்ரெயின், சாப்பாடும் அதுலேயே நல்ல 3rd ஏசி தான், ஆனால் அவங்களே சாப்பாடு டிக்கெட்லேயே சேர்த்துடுறான். ஒரு நாளைக்கு 5 வேளை தரான் சாப்பாடு. அவனுக்கு தெரிஞ்சு ட்ரெயினில் போனால் பசி எடுக்கும்ட்டு, நான் ஆடுதில்லை, அதனால சொன்னமா கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தார். பிரைஸ்ல அல்லேலூயா. ஆமே. நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என் அன்பு மகனே, நீ உண்மையாக வாழ்கிறாய். சங்கீதம் 26:3, உன்னுடைய சத்தியத்தில் நான் நடக்கிறேன் இருக்கிறது. அங்கதான் நம்ம விட்டோம்ல, அப்படி நம்ம சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஐயா சொன்ன ஞாபகம் இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துச்சு.
இப்போ மீதி நேரம் முடிச்சலாம் ஆகட்டும், இன்னும் கொஞ்ச நேரம். பைபிள்லேயே ஃபஸ்ட்டு சத்தியம் என்கிற வார்த்தை அப்படி பாருங்க, அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஆதி ஆகமம் 32:9-10 அடியனுக்கு தேவன் காண்பித்த படிக்குமா? ஆதி ஆகமம் 32, Genesis 32:9-10. பின்பு யாக்கோப்பு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியனுக்கு நீ காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். அல்லேலூயா சொல்லுங்க. பெரும் கையாய் நான் கடந்து, அதில் வந்து இந்த வசனம் தான் அது பாடினாக்க டைம் ஆகிடும். குறிச்சு வச்சு வீட்டில் போய் பாடுறா. இங்கே என்ன பார்க்குறோம்? யாக்கோப்பு எத்தனை இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு பயபக்தி பாருங்க. ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறாரு, சத்தியத்திற்கு நீர் எனக்கு காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. தாழ்த்துறேன், அதான் தாழ்மை. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, அழிவுக்கு முன்னானது அகந்தை. பெருமை இருக்கவே கூடாது. கல்வி பெருமை, பணப்பெருமை, வீட்டு பெருமை, படிப்பு பெருமை, பட்ட பெருமை, சம்பள பெருமை, தலைமுடி கூந்தல் பெருமை, அப்புறம் அழகு பெருமை, அறிவு பெருமை, ஒன்றுமே இல்லாவிட்டாலும் வெறும் பெருமை. யாரை விட்டுச்சு? இருக்கவே கூடாது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படும். ஊழியர்களாக எங்களுக்கு கூட அது பொருந்தும். நான் ஊழியக்காரன், நான் தீர்க்கதரிசி, நான் சுவிசேஷகர், வட இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர்லாம் போயிட்டு வர்றோம். நாங்கள் போய் நல்லா ஜாலியாக சுற்றிட்டு ஊழியத்தை செஞ்சுட்டு வரோம். மற்றவங்களை அற்பமாக நினைக்கூடாது. நான் சுவிசேஷகன், ஆனாலும் பாஸ்டர்ஸுங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். சுவிசேஷகர்களையும் நேசிக்கிறேன், பாஸ்டர்ஸுங்களையும் ரொம்ப நேசிக்கிறேன். அதனால தான் ஐயா திருப்பி எப்போ வரீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ போன வட இந்தியா மறுபடியும் when you come again you stay here do ministry, ஒரு பங்களாவே தரோம், அங்கேருந்து ஊழியம் செய்யுங்க, இங்கே வந்துருங்கன்றாங்க. ஓடிட முடியுமா? நம்ம அழைப்பை விட்டுட்டு ஐயா எங்கள் தமிழ்நாட்டையும் கொஞ்சம் பார்க்கணும், எங்கள் தமிழ்நாட்டிலும் சபைகளை நான் ஸ்திரப்படுத்தணும் அப்படி தான் சொல்லுவேன். பவுலப்போஸ்தலன் சுவிசேஷத்தையும் அறிவித்தார், சபைகளையும் ஸ்திரப்படுத்தினார். கையை தட்டுங்க எல்லாரும், பிரைஸ் லார்ட், அல்லேலூயா. போன வருஷம் ஜூலை மாதம் வந்தோம், நிறையா இருந்தாங்க ஜனங்க இங்கே சர்ச்சில். இன்னும் வெயிலில் எல்லாம் காய்ச்சி போயிட்டாங்களா இந்த முறை என்ன தெரியல, அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா? சரி பரவாயில்ல, வந்தவங்க வரைக்கும் சந்தோஷம். சத்தியத்தில் நடக்கணும். பைபிளில் கடைசி வசனம் இந்த சத்தியம் என்கிற வார்த்தை வெளிப்படுத்தல் 22:6. வெளிப்படுத்தல் ரெவல்யூஷன் 22:6, வெளிப்படுத்தல் 22:6 படிங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் மானவைகள், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை உம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் கர்த்தராகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பினார். இந்த வசனங்கள் உண்மையும் சத்தியமும் ஆனவை. Word of God is only truth, faith. Oh, word of God is only prophecy of our life, no other way. வசனம் தான். என்ன காரியம் நேரிட்டாலும் பைபிளுக்கு முன்னாடி வந்து விழுங்க, எடுத்து படிங்க. ஒரு பக்கத்தில் இருக்குது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஒவ்வொரு பேப்பரில் ஒரு பக்கத்தில் பரிசுத்த வேதத்தில் ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. கடகடான்னு 50 அதிகாரம் படித்தேன், 10 அதிகாரம் படித்தேன்னு சொல்கிறத விட நிறுத்தி நிதானமாக மாடு மேய்ந்து விட்டு வந்து அசை போடுவது போல ஒரே வசனத்தை பல நாளாக நான் யோசிப்பேன். ஒரே ஒரு வசனத்தை திருப்பி 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 அது என் உள்ளத்தில் ரீங்காரம் விட்டுக்கொண்டே இருக்கும். சில நேரங்களில் ஒரே பாட்டு அன்னைக்கு ஃபுல்லாக என் உள்ளத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரே ஒரு பாட்டு, அது கீர்த்தனையாக இருக்கலாம், பாமாலையாக இருக்கலாம், ஃபாதர் பெர்க்வான்ஸ் ஐயா பாட்டாக இருக்கலாம், இல்லை நானே எழுதின பாட்டாக இருக்கலாம். அப்படியெல்லாம் அது ஆண்டவர் நம்ம சிதறி போகாதபடி ஏதோ ஒன்று நாள் தினந்தோறும் நிரப்புறார் நம்மளை. வேற சிந்தனைக்கு பையன் இடம் கொடுத்துறாது கூடாது. டிஜிஎஸ் தினகரன் ஐயா 1977 வருஷம் கோட்டை மைதானத்தில் வந்து பிரசங்கம் பண்ணார். 6 நாள். அந்த செய்தி இன்னைக்கு அவ்வளோத்தில் இருக்குது.
பரமண்டல ஜபத்தை வச்சு ஒரு நாளும் ஒரு வார்த்தை பேசினார். அவர் பிரசன்னம் பண்ணி முடிச்சுட்டு போயிட்ட பிறகு அவர் இஸ்ரேலுக்கு அப்பே போய் வந்திருக்கிறார். அந்த காலகட்டம் அதெல்லாம் ரொம்ப அபூர்வம். அந்த ஸ்லைடு டப் டப் டப்புன்னு தட்டுவாங்க ஸ்லைடு வச்சு, அந்த படம் அதுவும் அந்த காலத்தில் அதுதான் ஃபேமஸ்ஸு. அதை உட்காந்து பார்த்துட்டோம் 3 மணி, பாதி ராத்திரி 3 மணி வரைக்கும். ஏன்னா நான் படித்தது வேலூர் தான். அப்போ பிரச்சனை இல்லை. இன்றைக்கும் அவர் கொடுத்த செய்தி, 6 நாளும் அவர் பேசின அந்த வார்த்தைகள், அவர் இடையிடையே பாடின பாடல்கள் அப்படியே இருக்குது பாருங்க. இடையில எத்தனை வருஷம்? 1977 எங்க, இப்போ என்ன வருஷம்? கணக்கு போடுங்க டக்குன்னு. கணக்கு மேதை யாரு? 48 வருஷம். கை தட்டுங்க அவங்களுக்காக. வேலை கையில் வச்சுக்கிறாங்க பாருங்க. கரெக்டா 48 வருஷம் ஆச்சு. அந்த செய்தி உள்ளத்துல, அந்த வார்த்தை ஒரு காலம் மறக்கவே கூடாது. எதை மறந்தாலும் பரவாயில்ல மகனே மகளே, என் வார்த்தையை மறவாதே. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒரு காலம் ஒழியாது. வசனத்தை படிக்கிறீங்களா? தினந்தோறும் படிக்கணும், ஆசையா படிக்கணும். பைபிள் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குதா? அதை வச்சிரு, புதுசா வாங்கு. ஏன்னா எதுவுமே புதுசா இருந்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் கூட பாருங்க, புதுசா வாங்கிட்டேன் இப்போ போன மாசம், நல்லா ஃப்ரெஷ்ஷா அப்படி படிக்கிறதுக்கு. இதில் எல்லாம் சிறுபிள்ளைத்தனமா இருக்கணும். என் பழைய சில தத்துவம் பேசுவாங்க, என் பழைய பைபிள் அதே வசனம் தானே, இது வாங்கி படிச்சுட்டா மட்டும் என்ன? அது நம்ம இஷ்டம். பைபிள் வாங்கிறதுக்கு ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணு. அவங்களுக்கு என்ன சம்பளமா கிடைக்குது? நம்ம கொடுக்குற பணம் தான் அவங்களுக்கு போவா. வாங்க, பைபிள் சொசைட்டி, கிதியோன் சங்கம் எல்லாம் காணிக்கிறது தான் அவங்களுக்கு சாப்பாடு. பைபிள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாங்குறோமோ அவ்வளோ அவங்களுக்கு இன்னும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். தாத்தா காலத்தில் வாங்கின பைபிளை வச்சுன்னு இருப்பான். இங்கதான் அந்த பக்கம் வேலூர் திருத்தணி போகிற வழியில் ஒரு இடத்துல ஊரு பேரு வீடு சொல்ல மாட்டேன், நடந்த நிகழ்ச்சியை மட்டும் சொல்லுவேன். ஒரு வீட்டில் குடும்ப ஜபம், எல்லாம் பெரிய குடும்பம், ஒரு அப்பா ஒரு அம்மா தான், 15 பேர் வந்து உட்காடுறாங்க. எல்லாம் சொந்த பந்தாங்க. வாங்க வாங்க, நான் ஒரு பாட்டு பாடி ஜபம் பண்ண போறேன், எல்லாம் பைபிள் எடுத்துன்னு வாங்கினேன். அந்த குடும்ப தலைவர் சொன்னார், வீட்டுக்கு ஒரு பைபிள் பிரதர். எல்லாருக்கும் பைபிள் இல்லை, வீட்டுக்கு ஒரு பைபிள். எங்க வீட்டில் ஒரு பைபிள், அதுவும் எங்க அப்பா வாங்கி வச்சுட்டு போன பைபிள். என்ன ஆதி ஆகமும் இல்லை, வெளிப்படுத்தலாம், ரெண்டுமே முக்கியமான புஸ்தகம், ரெண்டுமே இல்லை, அது ஒரு பைபிள் வச்சுக்கிறாங்க. சரி, நான் பர்சன் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லாருக்கும் சேர்த்து ஒரே பைபிள் பிரதர் அப்படின்றாரு. அதுதான் நான் படிக்கிறோம், குடும்ப ஜபம் பாட்டு பாடுறோம், படிக்கிறோம். நானும் சமயம் பார்த்து வந்தேன். ஜபம் பாட்டு ஆராதனை ஆத்மா ஸ்தோத்திரி முடிஞ்சிச்சு. ஐயா ஐயா வரவே மாட்டீங்க, சாப்பிட்டு போங்கன்னாங்க. சரி, எல்லாருக்கும் ஒரு பிளேட்டு சாப்பிட்றதுக்கு. அப்போதான் அந்த குடும்ப தலைவரை கூப்பிட்டேன். ஆவிக்குரிய ஆகாரமாகிய வேதாகமம் வீட்டுக்கு 1, ஆனா வயிற்று சாப்பாட்டுக்கு பிளேட்டு ஒருத்தருக்கும் 1. அதுவும் பெரிய பெரிய பிளேட்டு. அதுல இன்னும் எவ்வளவு தின்னுதுன்னு அப்பெல்லாம் தெரியுது. ஏன் பிரதர், வீட்டுக்கு ஒரு பைபிள், நீங்களா வீட்டுக்கு ஒரு பிளேட்டு பெருசா வாங்கிடுங்க, ஒட்டுங்க சாப்பாட்ட, ரசம் சாம்பார் எல்லாம் ஊற்றி சுற்றி உக்காந்து பேசி சாப்பிடுங்களான்னு. வெக்கப்பட்டு போயிட்டாரு. நான் என்ன பிரதர், இனி வேணா வாங்கி கொடுத்துட்ற பிரதர் பைபிள் அப்படின்னு ஒத்துக்கினாரு. பைபிளை ரொம்ப நேசிக்கணும். நான் ஒன்றும் சொல்கிறேன் பாருங்க, ஒரு வாரம் பைபிளே படிக்காமல் இருந்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பைபிளை தொடவே மாட்டீங்க, அந்த ஞாபகமும் வராது. டிவி செல்போன் சொந்தம் பந்தம் இப்படி தான் போயிடும். நீங்கள் கஷ்டப்பட்டாவது அதை எடுத்து கொஞ்சம் புரியுதோ இல்லையோ படித்து பாருங்க. ஆனால் பழைய ஏற்பாடு புரியாது, விட்டுரு, புதிய ஏற்பாடு படிங்க. சங்கீதம் சுலபமான, ஏன் தேவாலயத்தில் சங்கீதம் படிக்கிறாங்கன்னா சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய புஸ்தகம். நீதிமொழிகள், இயேசு கிறிஸ்து வரலாறு, சுவிசேஷம், அப்படி படிங்க. அப்புறம் பழைய ஏற்பாட்டுக்கு போகலாம். எவ்வளோ அருமையா இருக்கும். படிக்க 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 உள்ளமெல்லாம் பரவசம் அடையும் அல்லவா? அல்லேலூயா. சொல்ல சொல்ல உங்களுக்கு ஆசை வரணும் பைபிள் மேல. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனிதன் பாக்கியவான். நீ செல்போன்ல கூட படிச்சுக்கோ பைபிள், பரவாயில்ல. நீ செல்போனை நேசிக்கிறேன்றதுனால செல்போன்லேயே பைபிள் கொடுக்குறாரு. நான் எவ்வளோ வச்சுக்கிறேன், பஸ்ஸில் ட்ரெயினில் போகிறப்போ ஒரு அதிகாரம் அப்படி படிச்சுக்கலாம். பையில் இருக்கிற பைபிளை எடுக்கிறதுக்கு டைம் இருக்காது. பசங்க செல்போனை ரொம்ப நேசிப்பாங்க. சரி, செல்போனில் தான் பைபிள் படிங்க, இங்கிலீஷ் படிங்க, கேரளா மலையாளம் தெரிஞ்ச மலையாளம் எடுத்து படிங்க, அதுலேயே பாட்டெல்லாம் வருது பாடுங்க, எடுத்து பாருங்க. வெளிநாடுகளுக்கெல்லாம் போனால் சர்ச்சுக்கு சிலர் பைபிளை கொண்டாடுறதில்ல, கேட்டால் செல்போன்லேயே பைபிள் இருக்குதான்.
அது நீ போறப்ப வர்றப்ப படிச்சுக்கோ. This is holy Bible. Is it correct? இதான் செல்போன். யாரா ஒருத்தர் செல்போனை தூக்கி காட்டுங்க. ஒருத்தர் கூட கையில் இல்லை. அவ்வளோ பக்திமான்களா? சூப்பரியா. இதான் ஒரு செல்போன் காட்டு. நல்ல விசுவாசியா. ஆலயத்துக்கு நல்லா வளர்க்குறாரு பாஸ்டருங்களை. மகிழ்ச்சி. இது வரைக்கும் ஆலயத்துக்கு செல்போன் எடுத்துட்டு வரக்கூடாது ரூல்ஸ் போட்ட சர்ச் நான் பார்க்கல. இந்த சபைக்காக போதவருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. This is holy Bible, but this is not holy cell phone. Your cell phone becomes sin phone. இதில் நீங்கள் பைபிள் படிக்கலான்னு தட்டுவீங்க, திடீர்னு வரும் ஷாப்ஸி 50,000 ரூபாய் பட்டு சேரி. பார்க்கலாம். நீங்கள் எடுத்தது எதுக்கு? செல்போனை பைபிள் படிக்கிறதுக்கு. இப்போ வந்துட்டா பார்த்தீங்களா உங்களை கவனத்தை திருப்புறதுக்கு. சரி அப்ளை பண்ணிடலாம். இது போயிட்டாக்கா அந்த விளம்பரம் திருப்பி வராது. ஷாப்ஸுக்கு அப்ளை பண்ணி சரி அப்ளை பண்ண பிறகு பைபிளுக்கு வந்தியா இல்லையே, வேற விளம்பரம் வரும். இப்படி தான் பிசாசு டைவர்ட் பண்ணுவான். அவன் வேலை இதுதான். இதில் போய் என்ன தப்பு? நீ தான் ரட்சிக்கப்பட்டிய, பரிசுத்தமாக தானே இருக்கிற, இது பார்க்கறதுல என்ன? அதில் போய் என்ன தப்பு? நீ பரிசுத்தவாட்டி தான். அப்படி நயங்காட்டி பயில் காட்டி ஏமாற்றி நரகத்தில் கொண்டு போய் சேர்ப்பான். அப்போதான் ஐயோ நம்ம ஏமாந்து போயிட்டுமேனு பயம் வேதனைத்தோடு அறிவு. யோவான் 8:32 படிக்கிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை புறஜாதி மக்களுக்கு சொல்ல, சீடர்களுக்கு தான் சொன்ன. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ என்ன அர்த்தத்துக்கு? தினந்தோறும் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள், தினந்தோறும் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 14:6 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், நானே வழி சத்தியம் ஜீவன். யாத்திராகம் 34:6 கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தம் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். பழைய ஏற்பாட்டிலே பாருங்க, சத்தியம் உள்ளவர். அவர் பரிதாபப்படுவார், ஏழை எளிய மக்களுக்காக பரிதாபப்படுவார். அப்பவே சலுகை கொடுத்துட்டா இருப்பார். ஆண்டவர் எளியவர்களுக்கு, விதவைகளுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு சலுகைகள் நிறைய கொடுக்குறாரு பைபிள்ல. அதைத்தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய சலுகைகள் கொடுத்துட்டு வர. உண்மையாவே அவங்க பைபிளை படிக்கிறாங்க. கலைஞரே பைபிளை படிச்சிருந்தான். என் இனிய நண்பர் எஸ்ரா சர்குணம் அவர்கள் எனக்கு ஒரு பரிசுத்த வேதாகமத்தை கொடுத்தார், அதை நான் தினந்தோறும் படிக்கிறேன். அப்படிதான் பேசுவார். இங்கேயோ கேட்ட குரல், டாக் என்று சொன்னால் உதடுகள் கூட ஒட்டாது, டாக் என்று சொன்னால் தான் உதடுகள் கூட ஒட்டும். அவர் சொன்ன ஸ்லோகம் தான் இது. அப்படி ஆகிட்டு வம்பு. சங்கீதம் 15:1-2 உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் யார்? அவன் தான் மோட்சத்தில் பிரவேசிப்பான். கையை தட்டுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டா மட்டும் போதாதையா, ரட்சிக்கப்பட்டு ரைட்டு மகிழ்ச்சி, அதான் மறுபிறப்பு. ஒரு எளிய ஊமை சொல்றேன். ஒரு குழந்தை பிறக்குது. என் கண்ணு, என் ரோஜா, என் மாணிக்கம், பட்டு, பனாரசு கொஞ்சமா சரி, அது உங்க கொஞ்சத்தில் மயங்கி வளராமைய குழந்தையாவே இருந்தா 25 வருஷம் கொஞ்சுவீர்களா? 25 வருஷம் குழந்தையாவே இருக்குது, அதை கொஞ்சி மகிழ்வீர்களா? சொல்லுங்க, புரியுதா? குழந்தை பெறாத பெண்களை போல இருக்கிறீர்களே, பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறீர்களா இல்லையா? உங்கள் குழந்தை பிறந்தால் அடுத்த கட்டம் என்ன? அது வளர வேண்டும். ஒரு செடியை நட்டால் அது வளரும். வளர்வதற்கு என்ன செய்யணும்? தண்ணீர் பாய்ச்ச வேண்டும், எரு போட வேண்டும், சூரிய ஒளி அதில் படுற மாதிரி வைக்கணும், சுற்றி பாதுகாப்பு முள்ளு வேலி வைக்க வேண்டும். அதெல்லாம் செய்யாம நம்ம நட்ட செடி வேறு விட்டுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு டெய்லி அதை பிடிங்கி நட்டுருந்தா எப்படி அம்மா சொல்லுங்க, அது வளர செத்து போயிடும். அதுபோல மறுபிறப்பு அடைந்த கர்த்தருடைய பிள்ளை வளர வேண்டும். வசனத்துல, ஆவியில, பரிசுத்தத்துல, நீதி நேர்மையில, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டில, தேவனுடைய வார்த்தையில வளர வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வசனம் வசனம் வசனம். The word of God is only authority in our life, no other way. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 115:1 உமது நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். எதனால? சத்திய பாதையில நடக்கிறதுனால தான். முடிக்க மனமின்றி முடிக்க போகிறேன். நேரம் முடிந்து 5 நிமிஷம் அதிகமாயிடுச்சு. கிரேஸ் பீரியட் ஒரு 2 நிமிஷம். யோவான் 18:37 இயேசு சொல்றாரு, சத்தியவான் எவனும் என் சத்தம்
கேட்கிறார். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறார். அப்ப கர்த்தருடைய சத்தத்தை கேட்காதவன் சத்தியவான் அல்ல. இயேசுவே நேரடியாக வந்து பேசுவாரா? அப்படி நீங்க பைபிள் படிக்கிறப்ப பேசுவார். போதகர் மூலமா ஞாயிற்றுக்கிழமை இப்ப ஆராதனையில பிரசங்க நேரத்துல பேசுவார். ஆராதனை நடத்துறாங்களே அப்ப கூட பேசுவார். ஏன் ஆலயத்துக்கு கரெக்டா வரணும்ன்றது தெரியுமா? ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்லயே ஆசீர்வாதம் வச்சிருப்பாருன்னு வச்சுங்க. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நீங்க வரலன்னா உங்களுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். ரெண்டாவது பாட்டு கொடுக்கலான்னு அவர் செய்ய மாட்டார். சில டைம்ல ஆண்டவர் கண்டிஷனா தான் இருப்பார். மூணாவது பாட்டுல உங்களுக்கு ஏதோ ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாருன்னு வச்சுங்க, அந்த நேரம் தான் அவங்க வெளியே போயிடுவாங்க. எப்படி இருக்குது பாருங்களா, அவங்களுக்கே தெரியாது. அதனால தான் வந்தா ஸ்டார்டிங்லயே வந்துருங்க, முடிஞ்ச பிறகு போகணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிட்டு பாஸ்டர் பெனடிக்ஷன் சொல்லி முடிக்கிற வரைக்கும் சர்ச்சுக்குள்ள இருக்கணும். சிலருக்கு அந்த பெனடிக்ஷன் முடிகிறப்ப கூட கிடைக்கும். அதை சொல்ல அல்லேலூயா. சதா காலமும் நம் அனைவரோடு இருப்பதாக அந்த அப்ப கூட அந்த ஒரு நீங்க நினைக்கிற ஆசீர்வாதம் வரும். இது என்னத்தான் முடிஞ்சிச்சு ஆராதனை, ஜபத்தில் தானே இருக்கிறாங்க எல்லாரும், பாஸ்தம் கண்ணை முடிக்கும் தான் இருக்கிறாரு, போயிடலாம் வீட்டுக்கு. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்ற நேரத்துல அவங்க வீட்டுல இருப்பாங்க. என்ன அப்படி அவசரம்? அவசரப்பட்டு நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்து விட்டாங்க. ஜஸ்ட் ஃபிளாஷ்பேக். கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருக்குமே, அப்படி யோசிச்சு சொல்லியிருக்கிறீங்களா? கொஞ்சம் பொறுமையா இருந்தா நல்லா இருக்குமே. எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த சத்தம் ரீங்க. ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடந்து நீங்க சொல்லி முடிக்கிறேன், கோச்சிக்காங்க. ஜெயிலுக்கு போகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. யாரையும் போட்டு தட்டு போயிட்டான்னு நினைக்காதீங்க. கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அது எப்படி இருக்குது, அங்க இருக்கிற அந்த கைதிகளுக்கு இயேசு பற்றி சொல்லணும்னு ஒரு ஆசை. அதனால கர்த்தர் வாய்க்க பண்ணினார். பெங்களூர்ல சிறை கைதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்க ஒரு பர்மிஷன் ஒரு பாஸ்டர் வாங்கி கொடுத்தார். அதுக்கு போகிறது ரொம்ப சாதாரணம் கிடையாது. நம்ம பைபிள் தவிர அதுக்குள்ளே கூட வேறு ஏதாவது இருக்குதான்னு பார்த்துட்டு தான் ஒரு ரூம் பைபிள் தான் அனுப்பாங்க. இப்போ அந்த நம்ம ப்ரிப்பரேஷன் கூட அதில் ஏற்படாது. அதுலேருந்து ஏதாவது போயிடுவாங்க. அப்படி வெறும் பைபிள், வாட்சி, செல்ஃபோனு, மணி, பர்ஸு, கர்ச்சிப்பு எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க, போயிட்டுவாங்க. இன்னொரு சீல் போடுவாங்க நம்ம கையில், முத்திரை எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி வர்றப்போ அதை காட்டணும், அழிச்சிடக்கூடாது. 2 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. இயேசு வருகை, மோட்ச பேரின்பம் பற்றி பேசினேன். பேசி முடிச்சுட்டு கேட்டேன், இந்த மோட்சம் வேணும்னா ஏசப்பா கிட்ட வாங்க. நீங்கள் கொலை செய்தீர்களோ, பாவம் செய்தீர்களோ, தப்பு செய்யாமலே கூட வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நீங்கள் மரித்தாலும் ஏசப்பாவோடு இருக்கணும்னா அவர்கிட்ட வந்து பாவத்தை அறிக்கணுங்கண்ணே. பிள்ளைப்பெல்லான்னு வந்து முட்டி போட்டு ஆழ ஆரம்பிச்சிட்டேன். ஒரே ஆழ. நான் ஒன்றுமே சொல்லலை. ஜபம் நான் கற்றுக் கொடுக்கவே இல்லை. அவங்களே எல்லா மதத்தினரும் 200 பேர் நான் பாருங்களேன். எனக்கு ஒரு பெரிய திருப்தி. எப்போ நான் வந்தது நோக்கம் நிறைவேறிச்சு, சந்தோஷம். சரி, எல்லாம் முடிஞ்சது சொல்கிறாங்க சாட்சி. ஐயா வந்தது எனக்கு பெரிய சந்தோஷம், இன்னைக்கு நான் செத்தாலும் ஏசப்பா கிட்ட இருப்பேன் சாட்சி சொல்கிறாங்க எல்லாரும். முடிஞ்சிருச்சு அனுபவம். நான் ஒரு ஆய்வு மேற்கொண்டேன். என்ன தெரியுமா? சரி, ரொம்ப சந்தோஷம் தான், நீங்கள் எல்லாம் ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்க. என்ன தப்பு செஞ்சுட்டு நீங்கள் வந்தீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். நடந்தது தான், ஆனால் நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புகிறேன்னு கேட்டேன். ஒருத்தன் வந்தான், ஐயா கொஞ்சம் பொறுமையாக இல்லாத போயிட்டேன் ஐயா. என்ன ஆச்சு சொல்லுங்க. எனக்கு என் மனைவிக்கும் கோபம், ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டு. அவங்களும் என் கோபத்தை ரைஸ் பண்ணி விட்டாங்க, நானும் குறைக்கல. கொஞ்சம் அப்படிங்கன்னா டீ சாப்பிட்டு வரத்துக்கு போயிட்டு இருந்தா பிரச்சனை தீர்ந்துருக்கும். 2 பேரும் மாறி 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 சத்தம் போட்டு அவங்களும் கோபத்தை ஏற்றி விட்டாங்க. எனக்கும் இறங்கல. பக்கத்தில் இருந்த கத்தியத்தை வெட்டி போட்டாங்க. அப்படியா, சரி ஐயா, இதுக்கு மேலே ஒன்றும் வேணாம், விட்டுருங்க. இன்னொருத்தர், நீங்கள் எப்படி? கொஞ்சம் பொறுமையாக இல்லாத போயிட்டையா. ஒருத்தரும் சொன்ன முதல் வார்த்தை என்ன? உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்க. இது நிறைய சொல்லலாம், நம்மளுக்கே கஷ்டமா இருக்கும். பாவம், அவங்களுடைய நிலைமை பாருங்க. கண்டபாறையில் போட்டு அடிச்சுட்டேன், தண்ணியில் போட்டு அமைக்கிட்டேன், வெட்டிட்டேன், கரண்ட் ஷாக் வச்சு கொண்டுட்டேன், பிளான் பண்ணி இப்படியெல்லாம் சொல்கிறப்போ அவங்க கிரிமினல் மைண்டு எப்போ தெரியுமா வேலை செய்து கோபம் வந்துட்ட பிறகுதான் என்ன பைபிளே இருக்கு, கோபம் நிர்மூடனை கொல்லும். அதனால தான் பார்த்துருக்கிறீங்களா? இந்த பாரு, எனக்கு கோபம் வந்துச்சு நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னுவா. இதில் தெரிஞ்சுக்கல, கோபம் வந்தால் மனுஷனாக இருக்க முடியாது. சிலர் பார்த்துருக்கிறீங்களா? இந்த பாரு, எனக்கு கோபம் வந்தாங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கு அப்படிதான் பண்ணுவாங்க.
இன்னும் நிறைய இருக்குது. கோவம் வந்துட்டா ஒரு 10 கொடுக்கலாம் ஸ்லோகம். எனக்கு காண்டி கோவம் வந்துட்டா மனுஷனா இருக்கலாம், எனக்கு கோவம் வந்துட்டா என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது, எனக்காண்டி கோவம் வந்தா நான் மிருகமாகிடுவேன். அப்படி வருது ரைம்ஸ். ஒரு 10 குச்சி வைங்க நோட்டில், கிடைக்கும் தானா பாயிண்ட். அப்போ ஆரம்பத்திலே என் மகனே கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரகத்தை விட்டுவிடு, நீயும் கோபப்படாது. பவுல் எழுதுறாரு, கோபப்படுவதும் பாவம், மற்றவர்களுக்கு கோபத்தை மூட்டுவதும், மற்றவங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறதும் உங்களுக்கு அது பாவம். பாருங்க, அந்த மனைவி கோபத்தை ஏற்றி விட்டாங்க, இவன் கொலை பண்ணிட்டான். ஏற்றி விட்டவனுக்கும் நரகம் தான், இவனுக்கும் நரகம். இப்ப பாருங்க, கொலைகாரன் ரட்சிப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டான். கோபத்தை ஏற்றி விட்ட லூச நரகம். எப்படி பண்ணிட்டா இருப்பாங்க ஆண்டவர்? எப்படி எல்லாம் பண்றாரு? மனம் திரும்பினால் பரலோகம், மனம் திரும்பாவிட்டால் நரகம். நான் தான் மனம் திரும்பி விட்டேனே, ரைட்டு. ஒவ்வொரு நாளும் நம்ம எதிர்கொள்ளுகிற பாவ காரியங்கள், பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நின்று அவனை ஜெயிக்கணும். அதான் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுமா? ஜெபத்தோடு 7 மணிக்கெல்லாம்